அந்தர்பல்ட் எரித்த எஸ்பி வேலுமணி மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கும் எடப்பாடி பழனிசாமி. நண்பர்களே, நாம் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதிமுகவில் இதுவரை இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நேற்று தினத்தோடு முடிவுக்கு வந்திருக்கிறது என சொல்லலாம். நேற்றைய தினம் நமது அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் திடீரென அந்தர்பல்ட்டி அடித்திருக்கிறார். அதாவது, தமிழக வெற்றிக் கழகத்தில் அமைச்சர் பொறுப்பு கிடைக்கும், முக்கியமான பொறுப்பு கிடைக்கும் அவர்களுக்கு ஆதரவுகளை கொடுக்கலாம் என்று நினைத்து அவர்களுக்கு ஆதரவுகளை கொடுத்த எஸ்பி வேலுமணி தரப்புக்கு மிகப்பெரிய பின்னடைவுதான் வைத்திருக்கிறது சி.வி. சண்முகம். மக்களவையிலிருந்து ராஜினாமா செய்து சட்டமன்றத்துக்குள் நுழைந்ததுதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையை தற்போது கருதப்பட்டு கொண்டிருக்கிறது. இவை அனைத்துமே ஒருபுறம் இருந்தாலுமே, நேற்றைய தினம் நமது அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் அதிரடியான ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தியிருக்கிறார். அந்த செய்தியாளர்கள் சந்திப்பிலேயே எஸ்பி வேலுமணி சொன்ன விஷயம்தான் தற்போது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது, எடப்பாடி பழனிசாமிகள்தான் பொதுச் செயலாளர். எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் ஒருபோதும் பதவியிலிருந்து நீக்குவதற்கு அந்த எண்ணம் எங்களுக்கு கிடையாது என சொல்லியிருக்கிறார். நாங்கள் அமைச்சர் பொறுப்பை எதிர்பார்த்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவை கொடுக்க கிடையாது. அதை தவறான முறையில் மீடியாக்கள் சொல்லுகிறார்கள் என வேலுமணி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல், நாங்கள் அமைச்சர் பொறுப்பை எதிர்பார்க்கவே கிடையாது. தமிழக வெற்றிக் கழகம் திமுகவை எதிர்த்ததன் காரணமாக நாங்கள் ஆதரவுகளை கொடுத்தோம். ஆனால் எங்களுடைய நோக்கம் அதிமுகவை பிரிப்பது கிடையாது, அதிமுகவை அழிப்பது கிடையாது. நாங்கள் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று சொன்னதற்கு காரணம், இதுவரைக்கும் நடந்த தோல்விகளிலிருந்து நாம் எப்படி மீள்வது, அது குறித்து ஆலோசனை செய்வதற்கு தன் பொதுக்குழுவை நாங்கள் கூட்டச் சொன்னோமே தவிர, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பதவியிலிருந்து நீக்குவதற்கோ நாங்கள் பொதுக்குழுவை கூட்டச் சொல்ல கிடையாது என எஸ்பி வேலுமணி அதிரடியாக சொல்லியிருக்கிறார். எஸ்பி வேலுமணியை பொறுத்தவரைக்கும் திடீரென அந்தர்பல்டி அடித்திருப்பது சி.வி. சண்முகத்திற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பொதுச் செயலாளர் என வேலுமணி சொல்லியிருப்பதுதான் அரசியல் வட்டாரத்துல மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் நமது சி.வி. சண்முகம் இடம்பெற கிடையாது. அதனால் சி.வி. சண்முகத்தையும் நமது வேலுமணி ஓரம் கட்டிவிட்டாரா என இணையதளங்களில் கூட கேள்விகள் என்பது எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் அதிமுக ஒன்றுபட வேண்டும். ஒன்றுபட்டு வருகின்ற தேர்தல்களில் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் அதிமுக தொண்டர்களுடைய மிகப்பெரிய விருப்பங்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.